Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இங்கே ஆனந்த பத்மநாப சுவாமியை தரிசிக்க தான். உள்ளே போகும்போது வேஷ்டி மட்டும்தான் அணிந்து உள்ளே போக முடியும். ஆண்கள் பெண்கள் ஆஃப் சாரி இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம். இங்கே இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு பேரிகார்டு தெரியுதுங்களா? இந்த பேரிகார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்தோபஸ்து ஆரம்பமாயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள சன்னிதானத்துக்கு உள்ளே போகிற வரைக்கும் அந்த கோபுரம் கிட்ட வரைக்கும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அது எல்லா கோவிலையும் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பந்தோபஸ்து. ஸோ இதான இந்த கோவிலுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த கோவில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ என்னென்ன ஒவ்வொன்று பார்த்துட்டே வரலாம். முதல்ல இங்கேருந்து அது வரைக்கும் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் விடுறதுக்கும் மொபைல் வைக்கிறதுக்கும் எல்லாமே லாக்கர் இருக்குது. என்னென்னத்துக்கெல்லாம் என்னென்ன ரேட்டில் லாக்கர் இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ப்ரைவேட்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. கோவிலோட தேவஸ்தானத்துக்கும் இங்கே லாக்கர் இருக்குது. ரெண்டுமே ஃப்ரீ கிடையாது. பே பண்ணி தான் நம்ம மொபைல் ஆகட்டும் எது வந்தாலும் நம்ம லாக்கரில் வச்சுட்டு நமக்கு சுவாமி தரிசிக்க போக முடியும். ஸோ அதனால் வாங்க. இப்போது இன்னும் இந்த பகல் வெளிச்சத்தில் பகல் இருக்கிறதுனால இங்கே லைட்டிங் இன்னும் ஆன் பண்ணலை. பட் இன்னும் 10-20 நிமிஷத்தில் கண்டிப்பாக இங்கே லைட்டிங் ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம கவர் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். ஆனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் திருவனந்தபுரம். இது 108 திவ்ய தேசங்களில் 75வது திவ்ய தேசம். இக்கோவிலின் அருகில் புத்தேன் மல்லிகா பேலஸ் மியூசியம்னு இருக்கு. இது நான் கேட்கும் போது ரொம்பவே அற்புதமா இருக்கும் சார், நீங்க உள்ள போய் பார்க்கலாம். அந்த பழங்காலத்துல பொருட்கள்ல இருந்து பல ஹிஸ்டரிகள் இந்த கோவிலை பத்தியும் இந்த ஊரை பத்தியுமே இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும், போய் பாருங்க அப்படின்னாங்க. ஸோ ஆனா அங்க போட்டோஸோ வீடியோஸோ எடுக்க அனுமதி இல்லை. இந்த டைமிங் பாத்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. இந்த போர்டில் காத்தால 9லேருந்து 12:30, மத்தியம் 2லேருந்து 4:45. முதல்ல இந்த கோவிலுக்குள்ள நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. ஷர்ட்ல இருந்து பனியன்ல இருந்து இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து இருக்கு. அது என்னென்னன்றது இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஷர்ட்டு, பேண்ட், பனியனு, அம்பர்லா, பிக் பேக், சுடிதாரு, மொபைல் போனு, கேமரா, சார்ஜரு, ஹெட்செட், பென் டிரைவு, டேப்லெட், லேப்டாப்பு, ஹெல்மெட்டு, ரிமோட் கீ, ஸ்மார்ட் வாட்ச், எலக்ட்ரானிக் டிவைஸ் இது எதுவுமே கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. அதை வச்சுட்டு போறதுக்கு கிளாக் ரூம் இருக்கு. அதுக்கு ரேட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஷர்ட்டுக்கு 5 ரூபா, பேண்ட்டுக்கு 5 ரூபா, பனியனுக்கு 5 ரூபா, அம்பர்லாக்கு 5 ரூபா, பேகுக்கு 10 ரூபா, லக்கேஜ் பேக்குக்கு 20 ரூபா, மொபைலுக்கு 10 ரூபா, கேமராக்கு 20 ரூபா, ஹெல்மெட்டுக்கு 10 ரூபா, கீக்கு 10 ரூபா, வேற ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும் 10 ரூபா. ஸோ இதெல்லாமே நீங்கள் கிளாக் ரூமில் வச்சுட்டு தான் இங்கே பத்மநாப சுவாமியை தரிசிக்க முடியும். இங்கே நீங்கள் கிளாக் ரூமில் வைக்கிறதுக்கான எவ்வளோ மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பந்தோபஸ்துகள் இருக்குது. உங்களுக்கு பார்க்க முடியுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே. ஏன்னா இங்கே ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் ரொம்பவே வேர்ல்டுலே ரிச்சான ஒரு சுவாமி கோவில் இது.
இப்போ இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்று நைட்டு அதே திருவனந்தபுரத்தில் ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் கோபுரத்தை எல்லாமே நைட் ஷூட்டில் அந்த இரவு பொழுதில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதோடு சேர்ந்து இன்றைக்கி காலையில் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வந்து மீதி இந்த விஷயங்கள் நம்ம கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள ஆனந்த பத்மநாப சுவாமியை ஆனந்தமாக தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இந்த கோவிலுடைய நம்ம தல வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவில் உள்ள நான் போயிட்டு எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவில் உள்ள நம்ம உள்ளே போகும்போது நம்ம இந்த மாதிரியான காஸ்டியூமை தான் உள்ள நாங்கள் அலோவ் பண்ணுறாங்க கோவிலில். ஸோ நம்ம உள்ளே போய் தரிசிக்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது, நார்மலாக பொது தரிசனமும் இருக்குது. நீங்கள் உள்ளே அப்படி போனீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு சேவையை உங்களால் பார்க்க முடியும். இங்கே இருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் 75வது திவ்ய தேசமாக இந்த கோவில் கருதப்படுது. இந்த கோவில் வந்து வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் ஒரு கோவிலாக இந்த கோவில் இன்றைக்கி பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த கோவிலுடைய நிறைய பந்தோபஸ்து நிறைய விஷயங்களும் இந்த கோவிலை சார்ந்து இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அந்த கோவிலுடைய அமைப்புன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கேரளாக்குன்ற ஒரு தனி ஒரு அவங்களோட ஸ்டைலில் வந்து நீங்கள் கோவில் உள்ளே பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் நீங்கள் உணர முடியும். அது வந்து நம்ம வாயில் சொன்னால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களால் உணர முடியும். நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் உள்ள தரிசிட்டு உள்ளே போகும்போது அப்படி நான் போகும்போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் கண்ணில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிற்பங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ நிதானமாக பார்க்க வேண்டும் அவள நிலையில் அது இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அதை ஒவ்வொன்றும் நம்ம ரசிச்சுக்கிட்டே நம்ம உள்ள நம்ம சுவாமி தரிசிக்க போகும்போது முதல்ல நம்ம பாத திருவடியை நம்ம தரிசிக்கிற மாதிரி அது வந்து மொத்தம் இந்த பெருமாள் வந்து ஆனந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடி நீளம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 18 அடி நீளம் கொண்ட சைனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பாத திருப்படியை நம்ம தரிசிப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடி கபலத்தை நம்ம தரிசிப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகத்தை அவரை தரிசிக்கிற மாதிரி 3 பாகங்களை நம்ம பிரித்து தான் அங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு சேவையை அவர் நமக்கு ஆனந்தமாக நமக்கு வந்து பள்ளிக்கொண்ட திருமையினோடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை சக்கரை பொங்கல் நம்ம வாங்கிட்டு அங்கே உள்ளே தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிரதர்ஷனமாக வந்தோம் அப்படின்னா அந்த கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த கோவில் உள்ளுக்குள்ளேயே உங்களால் இருக்க முடியும். ஏன்னா விட்டு வெளியே வரதுக்கு உங்களுக்கு மனசே வராதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரகாரங்களை நம்ம சுற்றி அங்கே நம்ம நிதானமாக நம்ம ரசிச்சுட்டு வந்த அந்த கோவிலை பற்றி நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்துடும். நம்ம இங்கே எந்த ஒரு மனக்கவலையோடு நீங்கள் உள்ள கோவிலுக்குள்ளே போனால் கூட நீங்கள் வெளியே வரச்சு மன நிம்மதியாக உங்களால் வெளியே வர முடியும். ஒரு அற்புதமான ஒரு இந்த கோவிலை நீங்கள் தரிசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவிலுடைய நேரங்கள் இப்போது பப்ளிக் வந்து இந்த கோவிலை எப்போ இந்த கோவிலை சுவாமி தரிசிக்க உள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான சார்ட் அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதன்படி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னதி அந்த நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் சீதை அனுமானுடைய உங்கள் சுவாமி இருக்கும். அதை தரிசிக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஆனந்த பத்மநாப சுவாமியை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரச்சு அங்கே நரசிம்மர் இருக்கார். அந்த நரசிம்மரை நீங்கள் பார்க்கணுமே, அப்படி ஒரு புல்லரிக்கும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோபத்தோடைய அந்த ஆக்ரோஷத்தோடு அந்த உட்கார்ந்துருக்காரு. அப்படி நரசிம்மன்றதுடைய பேருக்கு ஏற்றாப்போல அப்படி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப தனி சிறப்பு. அவரையும் தரிசிக்க பண்ணுங்க. ஸோ இதுதான் இங்கே கோவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக நிதானமாக அழகாக நீங்கள் சுவாமி தரிசிக்கலாம். ஸோ நான் வந்து நேற்றையும் வந்திருந்தேன், இந்த இன்றைக்கும் வந்திருக்கேன். ஆனந்த பத்மநாப சுவாமியை ஆனந்தமாக தரிசனம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து தரிசனம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்றது நம்ம பார்க்கலாம். இஸ்தலத்தில் ஆனந்த பத்மநாப சுவாமி புஜக சயனத்தில்
கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தாயார் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார். நம்மாழ்வார் பாடிய ஸ்தலம் மஸ்த தீர்த்தம், வராக தீர்த்தம், ஏமக்கூட்ட விமானம். இஸ்தலத்திற்கு பெருமாள் எப்படி வந்தார்ன்றத பார்க்கலாம். இந்த ஊருக்கு சானந்தபுரம் என்ற ஒரு பெயர் உண்டு. ஏன்றத பார்ப்போம். வில்வமங்கல சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் நம்போதரி அந்தனர். நிறைய சாலிகிராமத்தை வைத்துக் கொண்டு திருவாதிரம் பண்ணிண்டு வந்தார். அவர் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பயங்கர சுட்டி, நிறைய வாழ்த்தனம் பண்ணக்கூடிய பையன். இவர் ஏதாவது புஷ்பத்தெல்லாம் கொண்டு வந்து பறிச்சு கொண்டு வைப்பாரு, அதை கீழே கொட்டிடுவான். தண்ணியை ஃபுல்லா புடிச்சு கொண்டு வந்து வைப்பாரு, தண்ணியை வேணும்ட்டே கீழே கொட்டுவான். இப்படி எதனா ஒண்ணு சேஷ்ட பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், எது நீ திட்டக்கூடாது, நீ திட்டினேன்னா நான் இங்க ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதனால இவர் பொறுத்துண்டு அவன் எது பண்ணாலும் சைலண்டா போயிடுவார். ஆனா ஒரு சமயம் இவர் சாலிகிராமத்தை வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தார் இல்லையா, அந்த சாலிகிராமத்தையே எடுத்துன்னு ஓடிட்டான். இதை பார்த்தோன்னா அவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஒன்னு திட்டாரு. அவன் இப்படி ஓடி விளையாடிட்டு இருந்தவன் இவர் சாலிகிராமத்தை வச்சு இந்த பையன் விளையாடுறானே இந்த பையனை திட்டாரு. உடனே அந்த பையன் அந்த நிமிஷமா ஓட ஆரம்பிச்சிட்டான். நீ ஓடுறியான்னு சொல்லி இவரும் என்ன பண்றாரு, கோவத்துல இரு உன்னை விட்டனா பாரு அப்படின்னு சொல்லி இவரும் பையனை தேடி ஓட ஆரம்பிக்கிறார். அந்த பையன் காட்டுக்குள்ள போயிட்டான். அந்த காட்டுக்குள்ள இந்த சுவாமியும் ஓடுறாரு பின்னாடி இந்த பையனை துரத்திண்டு. அப்போ ஒரு அம்மா வந்து அங்க குழந்தைய தூளியில போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தூங்க மாட்டேங்குது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீ சரியா தூங்கலன்னா பாரு, உன்னை தூக்கி ஆனந்த காட்டுக்குள்ள போட்டுடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னது ஆனந்த காடா? இப்பதான் புதுசா கேள்விப்படுறோம். இப்படி ஒரு காடு இங்க இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு இலப்ப மரம் பெருசா ஒண்ணு விழுறது. அது எவ்வளவு பெரிய மரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 மைலுக்கு மேல அந்த மரம் இருக்கு. அவ்வளோ பெரிய மரம் அது. அது எவ்வளவு தூரம்னா திருவள்ளாறு தொடங்கி திருவந்தபுரம் நடுவாக இருந்து திருப்பாக்கூர் என்ற இடத்துல முடியுதான். அவ்வளோ பெரிய நீண்ட மரத்துல பெருமாள் புஜக சைனத்துல சைனித்து கொண்டு இருந்தாராம். இது வந்து வில்வமங்கல சாமியாரை பத்தின ஒரு சின்ன ஒரு சரித்திரம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட இன்னொரு சரித்திரத்தை நம்ம சேர்த்து பார்க்கலாம். திவாகர முனிவர்னு ஒரு முனிவர். அவரும் அதே போல குழந்தைய துரத்தி கொண்டு காட்டுக்குள்ள வராரு. அந்த காடானது ஆனந்த காட்டுக்குள்ள அந்த குழந்தை நுழைஞ்சு ஓடுது. அங்க இலுப்ப மரத்துல சைனத்துல பெருமாள் சேவை சாய்க்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு அந்த திவாகர முனிவருக்கு ஒன்றும் புரியல. பெருமாளை அப்படி பார்த்தோன்னே அப்படியே மெய் மலர்ந்து போறாரு. நீண்ட தூரத்துல சைனத்துல பள்ளி கொண்டு இருக்காரு. அந்த திவாகர முனிவர் கையில வந்து ஒரு கைத்தடி இருக்கு. அப்ப சொல்றாரா, நீ இவ்வளோ பெருசா சைனத்துல படுத்துட்டு இருக்க, என்னால உன்னை செவிக்க முடியல, என் கையில் இருக்கும் கைத்தடி போல சுருக்கி கொண்டு எனக்கு காட்சி தருவாயா அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டி கேட்கிறாராம். அனந்தனாக இருந்த பெருமாள் அந்த சுவாமியாருடைய வேண்டுதலுக்கு இணங்க தன்னை சுருக்கி கொண்டாராம். அனந்தன் அப்படின்னா அளவுக்கு உட்படாதவர். காலத்தாலேயோ தேசத்தாலேயோ வஸ்துவாலோ எந்த ஒரு அளவினாலேயோ உட்படாத பெருமாள். அதுதான் அனந்தன் பத்மநாபன் சுவாமி. இதனாலதான் இங்க பெருமாளுக்கு அனந்த பத்மநாப சுவாமியாக நமக்கு திருநாமம் வர காரணமாக அமைந்தது. இப்படி அனந்தனாக இருந்த பெருமாள் அந்த சுவாமியாருக்காக தன்னை 18 அடியாக சுருக்கி கொண்டு இங்கு நமக்கு சைன திருக்கோலத்தில் நமக்கு எழுந்தருள் இருக்கிறார். இங்கு அப்பவே நம்போதரிகளும் சரி தொல்வ அந்தணர்களும் சரி இங்கு அர்ச்சகராக இருக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார். இங்கு சன்னிதானத்துல நீங்க பெருமாள் சேர்க்கும் போதே வில்வ மங்கள ரிஷியும் திவாகர் ரிஷியுமே நீங்க சேவிச்சுக்கலாம். உள்ள சந்நிதிக்குள்ள கர்ப்பகலத்துக்குள்ளேயே அவரை சேவிக்கலாம். கூடவே கவுண்டின ரிஷியும் இருக்காரு. நடுவுல பெருமாள் பக்கத்துல நாச்சியார் எழுந்தருள் இருக்கிறார். 1686
அது வரைக்கும் பெருமாள் இலுப்ப மரமாவே தான் இருந்தார். இலுப்ப மரத்துல தானே பெருமாள் தோன்றினார். தோன்றின பெருமாள் அப்படியே 1686 வரைக்கும் அப்படியே தான் இருந்தாரு. ஆனால் 1686 கோவில்ல மிக பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் புதுசா ராஜா மார்த்தாண்டவர்மன் நீண்ட திருப்பணி தொடங்கி 40 ஆண்டு காலம் இந்த கோவிலை புதுப்பிச்சார். 1726 வருடம் தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஏற்பட்டது. அப்போ பெருமாள் ராஜா கிட்ட சொல்றாரு, என்னையும் மாத்திரு அப்படின்ட்டு. 1686 தீ பிடிச்சது. ஆனா பெருமாளுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா இந்த திருப்பணி முடிகிற நேரத்துல என்னையும் மாத்திரு அப்படின்னு ராஜாக்கு ஒரு கட்டளை இட்டார். பெருமாள் என்னை சிலா விக்கிரமாக மாத்திரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்ததுங்க. என்னன்னா, நேபாளில் இருந்து சாலி கிராமம் இங்கு திருவனந்தபுரத்துக்கு வந்ததாம். அது எப்படின்னு தெரியுமா? அது யானைகள் மூலமாக சுமார் 2400 சாலி கிராமங்கள் இங்க வந்து சேர்ந்தன. அதுல என்ன ஆச்சரியம் கேக்குறீங்களா? இந்த யானைகள் அந்த சாலை கிராமத்தை எடுத்து வர்றதற்கு வழி சொல்வதற்கு பாகன் யாரும் இல்லையா. நேபாள் எங்க இருக்கு, திருவனந்தபுரம் எங்க இருக்கு, அங்க இருந்து யானைகள் 2400 சாலி கிராமத்தை கொண்டு வந்து இங்கு சேர்த்ததாம். மார்த்தாண்டவர்மன் அந்த சாலை கிராமத்தை அனைத்தும் இறக்கி வைத்தான். அன்று இரவே பெருமாள் சொப்பனத்தில் மார்த்தாண்டவர்மனிடம் 1200 சாலை கிராமத்தை கொண்டு எனக்கு திருமேனி செய்துவிடு, என் திருமேனிக்கு கீழேயே 1200 சாலை கிராமத்தை பத்திரப்படுத்தி ஜாக்கிரதையாக வை என்று கூறினாராம். மீண்டும் என்னை மாற்ற வேண்ட தேவை ஏற்படும், அப்போது அதை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று கூறினாராம். ஆனா இப்ப வரைக்குமே அந்த 1200 சாலை கிராமத்தை கொண்ட பெருமாள் தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அதற்கான தேவை இது வரைக்கும் வரல. எல்லோரும் ஆனந்த பத்மநாப சுவாமி ஆனந்தமாக தரிசனம் செய்து கொண்டு வந்தனர். அப்போது 1750 வருடம் மார்த்தாண்டவர்மன் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நம்ம என்ன ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கோம், அவர் தானே ராஜா அப்படின்னு சொல்லி நேரா பெருமாள் உள்ள இருக்கிறதுக்கு போயிட்டு கர்ப்பகரத்தில் தன்னுடைய வாளை வைத்து கீழே விழுந்து நமஸ்காரம் செய்து, நாங்கள் எல்லோரும் உமக்கு தாசர்கள் என்று சொல்ல அந்த ராஜ வம்சத்துக்கே பத்மநாப தாசர்கள் என்று பெயர். தினமும் காலை 8 to 9 மணிக்குள்ள அந்த ராஜா வம்சத்துல தினமுமே ஒருத்தர் வந்து பெருமாளை சேவிக்கணும். அப்படி வராத பட்சத்துல தினமும் ஒரு நாளைக்கு 160 ரூபாய் அபராதம் செய்யணும். அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. இந்த ஊரில் பங்குனி மாசத்திலும் ஐப்பசி மாசத்திலும் உற்சவம் நடக்கும். 9ஆம் நாள் உற்சவம் அன்னைக்கு வேட்டை உற்சவம் நடைபெறும். அருட்டு அப்படின்னு உற்சவம் ஏற்படும். அதன் பிற்பாடு பத்திர தீபம் உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்ச தீபங்கள் ஏற்றி நடைபெறுகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த உற்சவங்கள் எல்லாமே இந்த கோவில் நடைபெறுகிறது. ஸோ இந்த கோவிலுடைய முழு தகவலையும் இந்த கோவிலுடைய வரலாறு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரவண பாயசம் அதை நான் வாங்கியிருந்தேன். அந்த அரவண பாயசம் கோவில் உள்ளேயே இருக்குது. ஒரு அரவண பாயசம் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் வாங்கலாம். இப்போது மணியண்ணா கையில் இருக்கிறது அரவண பாயசம். இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. ஒரு டின் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். அது வந்து கோவில் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் வெளியே விற்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வெளியே வந்து பேகு மொபைல் வைக்கிறதுக்கெல்லாம் நான் காமிச்சேன் இல்லையா, லாக்கர்லாம் காமிச்சேன் இல்லையா, வெளியே அவுட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோவிலோட இந்த பிரசாதம் அரவண பாயசம் வெளியே கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் கோவிலை தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு அந்த பிரகாரத்தை விட்டு வெளியே வரும்போது கோவிலுக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாயசத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அங்கேயே வாங்கிட்டு வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, அவங்க சொல்லிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான, அதாவது வீட்டுக்கு ஞாபகத்தமாக அதை வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். அதை வாங்கிட்டு அப்படி தான் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தடுத்து இடத்துக்கு போகிறோமா,
செலவு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் பார்த்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு ஆளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.